இவர் எப்ப தெரியுமா இதுக்கெல்லாம் வந்தாரு? ஜனவரி மாசத்திலேயே. இந்த ஆடு, ஓநாயினெல்லாம் அம்மா பிறந்த நாளுக்கு 23 பிப்ரவரி ஒரு அறிக்கை விட்டாரு பாருங்க. அதற்கு முன்பு ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி மகனும், வேலுமணியும் அமித்ஷாவை சந்தித்தார்கள். அப்ப அமித்ஷா சொன்னது, போய் இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்க யோசிச்சு சொல்றோம்னு இருக்கிறாங்க. நீ எனக்கு டைம் கொடுக்கறத கேட்கறதுக்கு நான் வரல. நான் இல்ல. நான் உனக்கு டைம் தர்றேன். மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ வழக்குகள் பாயும் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலதான் அந்த மார்ச் 31க்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடிச்சு பிடிச்சு டெல்லி போய் அது தன்னுடைய சம்மதத்தை இந்த கட்சியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் என்கிற அந்த சம்மதத்தை தெரிவித்து வந்திருக்கிறார். அங்க பேசும் பொழுதே அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார். என்டிஏ கூட்டணி அமைச்சரவை என்று பொருள்படத்தான் போட்டார். சமீபத்தில் நியூஸ் 18 தலைமை செய்தி ஆசிரியருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதுலயும் பீகாரை போல என்னோட ட்வீட்ல போட்டிருக்க எடுத்து பாருங்க. பீகாரை போல கூட்டணி அமைச்சரவை என்றுதான் சொன்னார். அது பாஜகவினுடைய அமைச்சரவையாக மட்டுமே இருக்கும். நீங்க உள்ள போய் சிக்கிட்டாங்க. இனி அதிலிருந்து மீண்டு இவர்களால வர முடியாது.